மூச்சை நீ நிறுத்த பார்க்கறது எனக்கு நல்லாவே வேணாம். கைஸ், வீட்டுக்குள்ளார ஏதோ ஒன்று வந்திருக்குது. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அது ஜின்னாக தான் இருக்கும். எனக்கு மட்டும் எங்கேருந்து தான் புதுசு புதுசாக ஒவ்வொன்றா வருதுன்னே தெரில. கைஸ், உங்களுக்கு சத்தம் கேட்குதா? இப்படி தான் சத்தம் ரொம்ப நேரமாக கேட்டுட்ருக்கு. கைஸ், இந்த சவுண்டுக்கு உங்களுக்கு கேட்குதா? இந்த சவுண்டு கிளியராக கவனிங்க. என்ன வேணும் உனக்கு? கைஸ், இந்த சவுண்டு கேட்டாலே எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. தயவு செஞ்சு இங்கேருந்து வெளியே போயிடு. ஆக்சுவலாக லைட்டு போட்டால் எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் தெரிய மாட்டேங்குது. எதுக்கு வந்து இப்படி பயமுறுத்திட்டு இருக்கிற? எத்தனை பேர் இங்கே வந்திருக்கீங்க? கைஸ், இருக்கிற விஷயத்த உங்கள்கிட்ட சொல்கிறேன். லைட்டை ஆன் பண்ணால் எந்த ஒரு சத்தமும் கேட்க மாட்டேங்குது. ஆனால் லைட்டை ஆஃப் பண்ணிட்டா இந்த மாதிரி தான் சத்தம் வந்துட்டே இருக்குது. அதுக்கு நைட் டைமில் லைட்டு போட்டு தூங்க முடியுமா? லைட்டை ஆஃப் பண்ணால் தான் இதுக்கிட்ட கம்யூனிகேட்டே பண்ண முடியுது. ஏய், பயமுறுத்தாத. எக்ஸ்ட்ரீமாக கேட்குது அதோட வாய்ஸு. கைஸ், ஆக்சுவலாக கொஞ்ச நாளாக இந்த மாதிரி தான் கேட்டுருக்கு. நான் மெயின் வீடியோ ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிட்டுருக்கு. என்னால் முடியல. ரொம்ப நேரமாக என்னால் முடிய மாட்டேங்குது. நான் இதுக்கிட்ட கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக போராடி இப்போ தான் கேமரா ஆன் பண்ணேன். அது பேசுகிற சத்தத்தை நீங்களே கேளுங்க. போயிரு இங்கேருந்து வெளியே. என்னால் முடியல, இங்கேருந்து போயிடு. என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரில. ஏதோ நவுறுது. வீட்டில் இருக்க எல்லாமே தன்னால் நவுறுது. என்னை அது பலவீனப்படுத்துது கைஸ். ஆனால் எத்தனை பேர் இங்கே இருக்காங்கன்னு தெரில.
தெரிஞ்சு அதிகமாக இருப்பாங்க. அந்த சத்தம் கேட்குதா உங்களுக்கு? அந்த சத்தம் கேட்கணும். இந்த கேமராவை ஆன் பண்ண ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக கேட்டுட்ருக்கு. என் மூச்சை நிறுத்த பார்க்குது. இப்படியெல்லாம் பண்ணி நீ என்னத்தை சாதிக்க போகிற? போயிடு இங்கிருந்து வெளியே. மூச்சு விட முடிய மாட்டேங்குது. எத்தனை பேர் இங்கே இருக்கீங்க? கைஸ், அதோட வாய்ஸை கிளியராக கவனிங்க. என்னால் எவ்வளோ நேரம் ரெக்கார்ட் பண்ண முடியும்னு தெரில. என் மூச்சை நீ நிறுத்த பார்க்கறது எனக்கு நல்லாவே வேணாம். ஆக்சுவலாக ஒருத்தர் இங்கே இருக்கிற மாதிரி தெரில. யாரோ என் பக்கத்துலேயே நிற்கிறாங்க. என்னால் உணர முடியுது. ஏய், உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? எங்கேருந்து வந்திருக்க? நீ யாரு? உன் பேரை சொல்ல. ஏஞ்சலை கூப்பிட ஒரு செகண்ட் ஆகாது. ஆனால் கூப்பிட்டா பயந்துட்டு டக்குன்னு வெளியே ஓடிடும். அப்படி வெளியே ஓடிச்சுன்னா மறுபடியும் கொஞ்ச நேரம் கழித்து வரும். இதுக்கு நிரந்தர தீர்வு என்னன்னு பார்க்கணும். நிரந்தர தீர்வு ஏஞ்சல் வந்தால் நடக்காது. ஏஞ்சல் வந்தால் தற்காலிக தீர்வு தான் நடக்கும். நிரந்தர தீர்வு என்னென்னா இதுக்கிட்ட பேசினா தான் முடியும். ஆனால் இது பேச மாட்டேங்குது. இங்கே பார், உனக்கு தேவையான உதவியை நான் செய்கிறேன். இங்கேருந்து போயிடு. உனக்கு என்ன வேணும்னு நீ என்கிட்ட சொன்னாதான் எனக்கு தெரியும், என்னால் உனக்கு உதவி பண்ண முடியும். முதல்ல உதவி பண்ண முடியுமா இல்லையாங்கிறதே அப்போ தான் என்னால் சொல்ல முடியும். இங்கே பாரு, என்னால் மூச்சு விட முடியல. நீ தான் ஏதோ பண்ணிகிட்ருக்கன்னு தெரியும் எனக்கு. நீ எப்படி இதை பண்ணுறேன்னு எனக்கு தெரில. ஆனால் நான் உனக்கு உதவி பண்ணுறேன். என்னை நோண்டாத. உன் பேர் என்னன்னு சொல்ல. உன் பேர் என்ன? உன் பேரை சொல்ல. உன் பேரை சொன்னால் தான் எனக்கு உதவி பண்ண முடியும். உன் பேர் என்ன? கைஸ், அது என்னமோ சொல்லுது. மறுபடியும் சொல்ல. உன் பேர் என்ன? கைஸ், மல்லும் தானே சொல்லுச்சு. ஏய் மல்லு பேபி, நீ தான் உள்ளார வந்திருக்கியா? இங்கே பாரு, நீ என்னமோ பண்ணுற எனக்கு தெரியுது. என்னால் மூச்சு விட முடியல.
நீ எதுக்காக வந்திருக்கன்னு தெரியும். நான் காரணத்தோடு தான் உன் மோதிரத்தை என்கிட்ட வச்சுருக்கேன். நீ அங்கே உட்காந்து ஏதோ பண்ணுறது எனக்கு ஏதோ ஒரு மாதிரி ஆகுது. ஏதாவது மந்திரம் இங்கே இது சொல்கிறியா என்ன? நீ பாரு மல்லு, இங்கே பாரு, நீ இந்த மாதிரி பண்ணுறதுனால உனக்கு நிறையா பிரயோஜனம் கிடையாது. நான் காரணம் இல்லாமல் உன் மோதிரத்தை என்கிட்ட இல்லை. உனக்கும் சேர்த்து தான் நான் உதவி பண்ணணுன்னு நினைக்கிறேன். நான் பொய் சொல்லலை. இங்கே பாரு, நீ என்னமோ அங்கே உட்காந்து பண்ணுற, ஆனால் என்னை ரொம்ப என்னுடைய இதயமே எனக்கு வலிக்குது. அந்த மாதிரி என்னமோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், என்னைய கொஞ்சம் ஃப்ரீயாக விடு. ஃப்ரீயாக விட்டினா நான் கண்டிப்பாக உனக்கு உன் மோதிரம் தரேன். மோதிரத்துக்காக தான் நான் இவ்வளவும் பண்ணுறேன். உன் மோதிரத்தை நான் எடுத்துறேன். நீ ஆனால் அங்கே உட்காந்து என்னமோ பண்ணுறது என்னை இங்கே பாதிக்குது. ஹலோ, சொல்கிறது கேளு. உனக்கு நான் உதவி பண்ணுறேன். தயவு செஞ்சு என்னை போட்டு அழுக்காத, என்னால் முடியல. என் உடம்புக்கு வரப்போக்குது. அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். 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 ஹய்யுல் கய்யூம். நீ என்ன தான் பண்ணாலும் இந்த ஆயத்துல் குர்சி முன்னாடி உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. இதை நான் விடாமல் சொல்ல நான் வெளியே வந்துடுவேன். ஆனால் உன்னால் அப்படி பண்ண முடியாது. நான் அதுக்கு தான் சொல்கிறேன், என்னைய உட்காந்து தேவையில்லாமல் நோண்டாத. உன் மோதிரத்தை நான் தரேன். ஆனால் என்னை இப்படி தொந்தரவு பண்ணுறத கொஞ்சம் நிப்பாட்டு. நீ அங்கே உட்காந்து ஏதோ ஒன்று பண்ணுறது என்னை இங்கே பாதிக்குது. என்னை தொந்தரவு பண்ணாமல் இருந்தீங்கன்னா உனக்கு நான் கண்டிப்பாக உன் உதவி நான் செய்வேன். உன் மோதிரத்தை நான் கொடுப்பேன். நான் உனக்கும் சேர்த்து தான் நல்லது பண்ணுறேன். அது உனக்கு புரிய மாட்டேங்குது. அது நீ என்னை பேச விட்டால் தான் உனக்கு புரியும். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். லா தஅkhudhuஹு சினத்துன் வலா நௌம். லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்லி. من ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. من الجنة والناس. من الجنة والناس.
பாத்தியா பேபி, அவ்வளோதான். எனக்கு இப்போவே கொஞ்சம் நார்மல் ஆன மாதிரி இருக்கு. நீ என்ன தான் முடிச்சு போட்டாலும் என்னால் அதை ஈஸியாக அவுழ்த்துற முடியும். உன்னால் இந்த ஆயத்தல் குர்சி முன்னாடியெல்லாம் நீ வந்து தவிடுபொடி, உன்னால் நிற்க கூட முடியாது. சரியா? இங்கே என் மேலே ஊதுனதை நான் உன் பக்கம் திரும்பி உன் மேலே ஊதுனேன்னு வச்சுக்கேன், உன் நிலைமை என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாரு. அதனால தான் என்னை விட்டு 10 ஸ்டெப் நீ தள்ளியே இருக்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்லிட்டா வாக்கு கொடுத்தா மீற மாட்டேன். இப்போவும் சொல்கிறேன், உனக்கும் சேர்த்து தான் நான் பேசிகிட்ருக்கேன். அந்த மோதிரம் கண்டிப்பாக உனக்கு டேஞ்சர் தான். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம் உங்ககிட்ட இருக்குது, கேட்கணுன்னு. அதை நான் கேட்குறேன், பதில் சொல்கிறியா? உன்னை தான் கேட்குறேன், பதில் சொல்கிறியா? சரி, கேட்குறேன். ரொம்ப நாளாக இந்த மோதிரத்தை நெருப்பை வச்சு பற்ற வச்சா அந்த ஜின்னு தானே வரும், அப்படி தான் நீ என்கிட்ட சொன்ன. ஆனால் இப்போல்லாம் இந்த மோதிரத்தை நான் ஃபயர் பண்ணால் நீ தான் வர, அந்த ஜின்னு வர மாட்டேங்குது. என்ன காரணம்? ஒருவேளை நான் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் போகாமல் இங்கேயே இருக்கிறனால தான் இந்த மோதிரத்தை நெருப்பில் காட்டும்போது நீ வரியா? அதான் காரணமா? ஆமாவா இல்லையா? சரி, அப்போனா இந்த மோதிரத்துக்கும் அந்த ஜின்னுக்கும் தான் சம்மந்தம், உனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, அப்படி தானே? கரெக்டாக இல்லையா? கைஸ், அது இல்லைன்னு சொல்லிச்சு உங்களுக்கு, கேட்டிங்களா இல்லையா? சரி, இப்போது உனக்கு தெரியும், நான் அந்த கேர்ள்ஸ் ஹாஸ்டல் வந்தப்போ இந்த மோதிரத்தை நீ தான் பாதுகாப்பில் வச்சுருந்த, நீ தான் வந்து இதை பராமரிச்சுட்டு இருந்த. ஆனால் நான் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் வராததுனால இப்போ அந்த மோதிரத்தை தேடி நீ வர, ஆனால் அந்த ஜின்னு வரல. ஆனால் அங்கே போனால் அந்த ஜின்னை பார்க்கலாம், அப்படி தானே? சரி, ஓகே. ஆனால் இதுக்காகலாம் வந்துட்டு அங்கே நான் போக முடியாது. அவளுக்கு இந்த மோதிரம் வேணும்னா அவளை இங்கே வர சொல்லு. அந்த ஜின்னை நான் பார்க்கணும், அந்த ஜின்னு கூட நான் பேசணும். இந்த மோதிரத்தை நான் ஏன் உன்கிட்ட நான் கேட்டோன்னே கொடுக்கல தெரியுமா? சொல்கிறேன், கேட்குறியா? இந்த மோதிரத்தை உன்கிட்ட கொடுத்தா நீ உடனே போய் அங்கே வச்சு மறுபடியும் அதை பராமரிக்கிற வேலையை தான் பண்ணுவேன். ஆனால் எதுக்காக இந்த மோதிரத்தை நீ பராமரிக்கிற? உனக்கு என்ன வேணும், அந்த ஜின்னுக்கு என்ன வேணும், இது எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கணும். நான் இந்த இடத்த தாண்டி வெளியே வந்தாலும் நீ ஆட்டோமேட்டிக்காக வேறு எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கிற. அதனால தான் நான் வந்து இங்கேயே உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறேன். அதுவும் லைட்டெல்லாம் ஆன் பண்ணால் நீ எதுவும் பண்ண மாட்டேன்ற, லைட்டை ஆஃப் பண்ணால் தான் உன் சுயரூபத்தை காட்டுறேன். நான் நைட்டு நிம்மதியாக தூங்கணும்ல, உனக்காக நான் லைட்டை போட்டு தூங்க முடியுமா? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நீ நினச்சா அந்த ஜின்னை இங்கே வர வைக்க முடியும். நீ நினச்சா கண்டிப்பாக அந்த ஜின்னு இங்கே தேடி வரும், நீ கூப்பிட்டா வரும். அது உனக்கு தான் தெரியும் எப்படி வர வைக்கணும்னு சொல்லி. நான் இப்போ கேமராவை ஆன் பண்ணி இங்கே உட்காடுறேன், அதை வர வைக்கிறியா? உனையே தான் கேட்குறேன், அதை வர வைக்கிறியா? ஏய், கோவப்படாத, இங்கே பாரு, நான் சொல்கிறத கேளு, உனக்கும் சேர்த்து தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். நீ இந்த மோதிரத்துக்கு எடுத்துகிட்டு மறுபடியும் கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் போயின்னா உன்னையே தான் அதை அடிமையாக வச்சுட்ருக்கோம். உனக்கு நான் விடுதலையை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என் பேச்சை கேட்டினா நீ நிரந்தரமாக விடுதலையாக இருக்கலாம். அந்த ஜின்னோட பேச்சை கேட்டினா நீ தான் ட்ராப்பில் மாட்டுவ. என்ன சொல்கிற? வாழ்க்கை ஃபுல்லாக இதே மாதிரி அடிமையாக இருக்க போறியா, இல்லை சுதந்திரமாக இருக்க போறியா? ஏய், என்கிட்ட உன் கோவத்தை காட்டாத.
நான் உனக்கு சேர்த்து தான் பேசிகிட்ருக்கிறேன். இங்கே பாரு, கண்டிப்பாக உனக்கும் ஒரு சில ஆசைகள்லாம் இருக்கும். உன் ஃபேமிலி, உனக்கு மேரேஜ் ஆகிடுச்சா இல்லையான்னு கூட தெரில. துர்காதேவி தானே உன் பேர்? கைஸ், உங்களில் சில பேருக்கு தெரியாதுல்ல, மல்லு பேபியோட ஒரிஜினல் பேர் துர்காதேவி. நான் கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் எடுத்தப்போ தான் அந்த பேரை கண்டுபிடிச்சேன். துர்கா, இங்கே பாரு, நீ என்ன தான் பண்ணாலுமே இனி எதுவும் பண்ண முடியாது உன்னால். அதனால் என்னையை தேடி என்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் தான் உனக்கு. நீ தோத்துட்டு தான் இருப்ப. கடைசி வரைக்கும் நான் மோதிரத்தை கொடுக்க மாட்டேன். உங்ககிட்ட நான் மோதிரத்தை கொடுக்காததுக்கு மெயின் காரணமே இது ஒன்று மட்டும்தான். நல்லதுக்கு தான் சொல்கிறேன், நான் சொன்னால் புரிஞ்சுக்கோ. நீ என்ன தான் அங்கே உட்காந்து பண்ணாலுமே நான் ஏதாவது ஒன்று பண்ணி நீ சரி பண்ணிட்டு தான் இருப்பேன். என்ன சொல்கிற, பேசலாமா? நான் கேமராவை ஆன் பண்ணி உட்காரட்டுமா? நைட் விஷன் கேமரா வீடு ஃபுல்லாக கனெக்ட் பண்ணட்டுமா? ஆல்ரெடி நான் கனெக்ட் பண்ணி தான் வச்சுருக்கேன். உனக்கு விடுதலை தரேன். உனக்கு விடுதலை வேணும்னு நினச்சின்னா என் பேச்சை கேளு. என்ன சொல்கிற? விடுதலை வேணுமா வேணாமா? உனக்கும் சேர்த்து தான் பேசிகிட்ருக்கேன், உன் நல்லதுக்கு தான் பேசிகிட்ருக்கேன். இவ்வளோ நாள் நீ சொன்னதை நான் கேட்டேன்ல, இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கொடு. கண்டிப்பாக உன்னை ஏமாற்ற மாட்டேன். உனக்கு நான் கண்டிப்பாக விடுதலை வாங்கி தரேன். என் பேச்சை கேளு. என் பேச்சை கேட்பியா? சொல்லு, உனக்கு விடுதலை வேணுமா வேணாமா? சரி, ஓகே கைஸ், உங்களுக்கு அது சத்தம் கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் மெயின் கேமராவை ஆன் பண்ண போகிறேன். இவ்வளோ நேரமாக என்னையை துன்புறுத்துன மாதிரி இப்போ துன்புறுத்தாத. எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் கொடு. நான் கொஞ்சம் திக்ரு சூறாலாம் கொஞ்சம் ஓதணும். ஏன்னா நீ பண்ணது எனக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நான் ஸ்டடி பண்ணிட்டு தான் நான் ஆன் பண்ணுவேன். நான் ஆன் பண்ணும்போது அப்போ வந்து என்கிட்ட பேசு கைஸ். ஒரு 10 நிமிஷம் கழித்து மறுபடியும் நான் கேமராவை ஆன் பண்ணுறேன். ஏகப்பட்ட பஞ்சர் ஆகிடுச்சு பாடியில். இருங்க வரேன். உன் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து நீ சொன்னேங்கிறதுக்காக நம்பி இப்போ நான் ஹாலில் உட்காந்துருக்கேன். என்னை நீ ஏமாற்ற மாட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ சொல்லு, ஒவ்வொரு டைமும் இந்த மோதிரத்தை நான் கொளுத்தும் போது அந்த ஜின்னு தான் வரும். இப்போ நீ வந்திருக்கிற, எப்போவுமே இப்போ கடைசியாக தான் நீ தான் வந்துட்டுருக்க. அதுக்கான காரணம் நான் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் வரல, அதனால தான் நீ வரேன்னு சொன்ன. ஸோ அப்போ அந்த ஜின்னுக்கு வந்து நீ ஒரு அடிமையாக தான் இருந்திருக்க. அடிமையாக வாழ்கிறதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த ஜின்னை நான் ஒரே ஒரு வாட்டி பார்த்துருக்கேன், கேர்ள்ஸ் ஹாஸ்டலில். அங்கே தான் நீ என்கிட்ட ஃபஸ்ட் டைம் சொன்ன, இந்த மோதிரத்தை வந்து ஃபயர் பண்ணால் அது வரும்னு சொல்லிட்டு. த லாஸ்ட் சப்பர், அந்த வீடியோ தானே? அந்த வீடியோவா? எந்த வீடியோ கைஸ்? ஏதோ ஒரு வீடியோ கேர்ள்ஸ் ஹாஸ்டல் நான் எடுத்தது, அந்த வீடியோவில் தான் அது சொல்லுச்சு. ஓகே ஃபைன். என்னடா இப்போ சவுண்டு இல்லைன்னு நினைக்காதீங்க. இப்போ நான் லைட் வெளிச்சத்தில் உட்காந்துருக்கேன்ல, அதனால் மேடம் அமைதியாக இருக்காங்க. ஆனால் இந்த லைட் வெளிச்சத்தில் அவங்க பேசுகிறது தான் இருக்கவே ரொம்ப பெரிய கஷ்டம். மல்லோ, சாரி துர்காதேவி, இங்கே இருக்கீங்களா? உன்கிட்ட தான் பேசுகிறேன். கைஸ், மைன்யூட்டாக சவுண்டு கேட்குது, அதோடைய ப்ரெசன்ஸ் இருக்குங்கிற மாதிரி வந்து இப்போ சொல்லிச்சு. உங்கள் எத்தனை பேருக்கு வந்து கேட்டுச்சுன்னு தெரில, பட் கிளியராக கவனிங்க. அந்த ஜின்னை இங்கே கூட்டு வரியா?
அந்த ஜின்னை இங்கே கூட்டு வரியா? புரியல. ஏன் முடியாது? நீ கூட்டு வரேன்னு சொன்னதுனால தானே இப்போ நான் கேமரா ஆன் பண்ணி உக்காந்துருக்கேன். இங்கே பாரு, அதை பார்த்து பயப்படாத. நீ பயந்தினா கடைசி வரைக்கும் பயந்துட்டே இருக்க வேண்டியதுதான். ஏன் முடியாது? நீ தானே சொன்ன கூட்டு வரேன்னு சொல்லி. இங்கே பாரு, நீ இவ்வளோ தூரம் ட்ரை பண்ணுற. எவ்வளோ நாளாக இந்த மோதிரம் என் கையில் இருக்குது. இந்த மோதிரத்தை தூக்கிட்டு நான் ஆந்திரா வரைக்குமே போயிட்டு வந்துட்டேன். அங்கே போயிட்டு அங்கே ஒரு சின்ன சம்பவம் பண்ணிட்டு வந்தேன். இது ஒன்று எனக்கு இதுக்கு மேலேயும் உன்கிட்ட கொடுக்காமல் இருக்கிறதுல எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. இன்றைக்கி நடந்த மாதிரி தான் இருக்கும். என்ன அடுத்த வாட்டி நீ இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக பிளான் பண்ணுவேன், என்னை எப்படி அட்டாக் பண்ணலான்னு. நானும் இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக பிளான் பண்ணுவேன், உன்கிட்ட எப்படி தப்பிக்கலான்னு. இப்படி தான் போயிட்டுருக்கோம். நீ எங்கே இருந்து பேசுன்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. சரி, இந்த மோதிரத்தை நான் பார்த்து முதல்ல இந்த மோதிரத்தை பார்த்து, இந்த மோதிரம் கிட்டத்தட்ட என்கிட்ட 5 வருஷமாக இருக்குது. என்கிட்டயே 5 வருஷமாக இருக்குன்னா அப்போ இந்த கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் இந்த மோதிரம் எத்தனை வருஷமாக இருந்திருக்கும்? இந்த மோதிரம் எவ்வளோ பழமையானது. இது யார் வச்சிருந்தா முதல்ல உனக்கு தெரியுமா? தெரியுமா? இந்த மோதிரம் எவ்வளோ வருஷம் பழமையானது? ஒரு 500 வருஷம் இருக்குமா? ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பயன்படுத்தின மோதிரமா இது? ஆமான்னு சொல்லிச்சு, கவனிச்சிங்களா? 500 வருஷத்துக்கு பழமையான மோதிரம்னா இந்த ஒரு மோதிரத்துக்கு போயிட்டு நீங்கள் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்னா கண்டிப்பாக ஏதாவது காரணம் இருக்கும். இந்த மோதிரத்தில் அப்படி என்ன இருக்குது? ஏதாவது ஜின்னை கண்ட்ரோல் பண்ணுற மோதிரமா அது? எனக்கு புரிகிற மாதிரி சொன்னாதான் எனக்கு புரியும். ஜின்னை கண்ட்ரோல் பண்ணுற மோதிரமா இது? சாமான்னு சொல்லது கவனிச்சிங்களா? இந்த மோதிரத்தை பயன்படுத்தின அந்த பர்சனுடைய பேர் தெரியுமா உனக்கு? ஏய், என்னாச்சு? இந்த மாதிரி மூச்சு விடாத, பதட்டமாக இருக்குது. கபோதி, கை வர வலிக்குது. இந்த மோதிரத்தை பயன்படுத்தின அந்த நபருடைய பேர் என்ன? அது ஜென்ஸா இல்லை லேடிஸா? யார் வச்சிருந்தா இந்த மோதிரத்தை? உனக்கு அந்த பேர் தெரியுமா? தெரியும்னு சொல்லுது. தெரியும்னா அப்போ சொல்லு, என்ன ஆச்சு? கைஸ், இதுக்கு ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்குது. நீ இவ்வளோ பதட்டப்படுறதை பார்த்தா கண்டிப்பாக உனக்கு தெரிஞ்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். இந்த மோதிரத்தை பயன்படுத்தின அந்த பர்சனுடைய பேரை சொல்லு. யார் அது? எனக்கு ஆபத்தா? நீ என் வீட்டுக்கு வந்ததே எனக்கு பெரிய ஆபத்து தான். இதையே நான் சமாளிச்சிட்டேன். இதுக்கு மேலே என்ன? இந்த மோதிரத்தை யார் வச்சுருந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா ஆபத்தா? மோதிரமே ஏன்ட்ட தானே இருக்குது. இது யார் கையில் இருந்துச்சு? யாரோட மோதிரம் இது? சொல்லு. சொல்லு, யாரோட மோதிரம் இது?
புரியல, என்ன பேர் சொன்ன? எனக்கு புரிய மாட்டேங்குது. ஆனால் நீ ஏதோ ஒரு பேர் சொல்கிறேன்னு தெரியுது. கிளியராக சொல்லு. ஏன் இந்த பேரை சொன்னால் அந்த ஜின்னு உன்னை எதாவது பண்ணுமா? ஆ, இப்போ சொல்லன்னு வச்சுக்கவேன், நான் ஏதாவது உன்னைய பண்ணிடுவேன். இப்போ நீ என் வீட்டில் இருக்கிற, சொல்லு, இந்த மோதிரத்தை வச்சிருந்த அந்த பர்சனுடைய பேர் என்ன? அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தக்குது சினத்துன் வலா நௌமுன் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்ல். ஜம்ஜம் தண்ணியை வச்சிருக்கேன், தூக்கி உன் மூஞ்சில தெளிச்சேன்னு வச்சுக்கேன், பொசுங்கிடுவ. தேவையா உனக்கு இதெல்லாம்? ஒழுங்காக நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. இல்லைன்னா நீ இன்னைக்கு வந்தது ஏமாற்றமாக போயிடும். இத்தனை கேள்விக்கு பதில் சொல்கிற, பேரை கேட்டால் மட்டும் சொல்ல மாட்டேன்ற. நீ மட்டும் தானே வந்தேன்னு சொன்ன, இங்கேயும் சத்தம் வருது. நீ மரத்துக்கு மரம் தாவுவ. இங்கே பாரு, நான் முன்னாடி சொன்னது தான் இப்பவும் சொல்கிறேன். எனக்கு நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொன்னீன்னா உனக்கு விடுதலை, நிரந்தரமான விடுதலை கிடைக்கும். சொல்லு, யாரோடது இது மோதிரம்? அவங்க பேர் என்ன? சொல்லு. உன்னை தான் கேட்குறேன், சொல்லு. புரியல. எனக்கு கேட்க மாட்டேங்குது, கொஞ்சம் சத்தமாக தான் சொல்ல. இங்கே பாரு, உனக்கு தெரியுது, உனக்கு தெரியும் என் காதில் விழுகலன்னு. ஆனால் நீ பம்பிக்கிட்டே பயந்து பயந்து சொல்கிறேங்கிறது நல்லாவே தெரியுது. உனக்கு நான் லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் தரேன். நான் கேட்குற பேரை நீ கரெக்டாக சொல்லிட்டீன்னா உன்னை விட்டுருவேன். இல்லை நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், இன்றைக்கும் உனக்கு ஏமாற்றம் தான். எப்படி வந்தியோ அந்த வழியிலே ஓடி போயிரு. கடைசியாக கேட்குறேன், ஒழுங்கு மரியாதையாக சொல்லு, இந்த மோதிரத்தை வச்சிருந்த அந்த பர்சனுடைய பேர் என்ன? கடைசியாக வச்சிருந்த பர்சன் யாரு? சுல்தான்? சுல்தான்? சுல்தான் அரசியா? ஏ, எதுக்கு இப்படி பயப்படுற? கை, சுல்தான் அரசின்னு என்னமோ சொல்லுச்சு. யார் சுல்தான்? சுல்தான் அரசியா? பெங்களூர்ல இருக்காரு அந்த சுல்தானையா சொல்ற? 500 வருஷம் வேற பழமையானதுன்ற. பேரை சொல்றதுக்கே இவ்வளோ பயப்படுற? அப்படி என்ன இருக்கு இப்போ நீ சொன்னதுல? பேரை மட்டும் தானே சொன்ன, அதுக்கு போய் இவ்வளோ பயப்படுற? இந்த பேரை சொல்றதுக்கு போய் இவ்வளோ பயப்படுற? என்னைய தேடி வருதா? என்னைய தேடி என்ன வருது? சுல்தான் அரசியோட ஜின். ஓ, அந்த சுல்தான் அரசிக்கிட்ட இருந்த ஜின்னு தான் இங்க இருக்கிறதா? வரட்டுமே, அதையும் பார்த்துடலாமே.
என் குடும்பத்தை மொத்தமாக அழிச்சிருமா? நான் ஆல்ரெடி அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன் பேபி. இது ரொம்ப ஆபத்து. நான் தப்பிச்சு போயிடணுமா? பரவாயில்ல, நான் எவ்வளவோ ஜின்னை பார்த்துருக்கேன், இதையும் பார்த்துடலாம். அந்த ஜின்னு வந்துட்டுருக்குன்னு சொன்னில்ல, அந்த ஜின்னை கரெக்டாக வெளியே கேமரா வச்சுருக்கேன். அந்த கேமரா முன்னாடியே வர சொல்லு. எனக்கும் அதை பார்க்கணும் ரொம்ப ஆசையாக தான் இருக்கு. சொல்லுவியா? பயப்படாத, சொல்லு. நான் பார்க்க ஈகராக காத்துக்கிட்டு இருக்கேன். வரட்டும் உன்னுடைய தலைவி.